ஓம் நமசிவாயே. இந்த திருமந்திரத்தை 108 முறை தினம் தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வணங்கும் பொழுது நமது உடம்புக்கு தேவையான அத்தனை பிரபஞ்ச சக்திகளும் தேடி நாடி வருகிறது. அதன் பிறகு நாம் உடலில் விபூதிகள் 20 இடத்தில் பயன்படுத்தும் பொழுது என்னென்ன சக்திகள் எல்லாம் நமது பிரபஞ்சத்திலிருந்து நமது உடம்பிற்கு வந்து நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை பற்றி இன்று வரை பார்த்தோம். இந்த விபூதி என்பது மாட்டு சாணத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. மாட்டு சாணத்தில் மீத்தேன் நிறைய இருக்கிறது. அந்த மீத்தேன் என்பது இருதயத்திற்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. அது நெருப்பில் எரியும் பொழுது அந்த சாணத்தில் உருவாகக்கூடிய சாம்பல் ஒரு அபரிவிதமான வெப்பத்தை சேமித்து வைக்கிறது. அந்த வெப்பம் நமது உடம்பில் படும் பொழுது நமது உடம்பிற்கு தேவையான பிரபஞ்ச சக்தி எல்லாம் அந்த வெப்பத்தால் ஈர்க்கப்பட்டு நம் உடலில் சேமிப்பாகிறது. அதன் பிறகு நாம் வாயில் போடுகிறோம். வாயில் போடக்கூடிய அந்த விபூதி ஒரு தேவ அமிர்தம். அந்த தேவாமிர்தம் போன்ற தேவாமிர்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அனைத்து சக்திகளையும் அடக்கிய ஒரு மருந்து, அதுதான் தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தத்தை நாம் வாயில் போடும் பொழுது நமக்கு ஒரு எண்ணிலடங்காத உயிர் ஆற்றல் பெறுகிறது. நம் உடலில் இருக்கக்கூடிய 12 உறுப்புகளும் ஆற்றல் பெறுகிறது. அதன் பிறகு நாம் உச்சியில் வைக்கின்றோம். உச்சியில் வைக்கும் பொழுது அது ஏராளமான பலனை தருகிறது. இப்படி அபரிவிதமான எண்ணில் அடங்காத யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு நாம் ஆற்றல் பெற்றிருக்கின்றோம். இந்த விபூதியை நம் உடலில் பூசி தொடர்ந்து நம் இந்த சிவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அக்னி கோத்திரம் செய்து இன்று ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை எல்லோருமே பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயர்ந்த நோக்கம். ஆகவே இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நேரில் கற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த பலனை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன் பிறகு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு இந்த பலனை சொல்ல முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் தெய்வப்பணி. இப்போ நாம் இங்கே இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நாமளே இந்த விபூதியை உடம்புக்கு பயன்படுத்தாமல் இருந்தோமா, அதனால் நாம் பலனை அனுபவிக்க முடியாது. முதலில் நாம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக நெறி. இதை ஒவ்வொருவரும் பயன்படுத்த இந்த லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் என்றுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இதை கேட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்யுங்கள். ஓம் நமசிவாயே.